பிரபஞ்ச சக்தி டிவி. Video 89. கடமை மாத இதழ் ஏப்ரல் 2010. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: Karma and Jnana. The Vedas are the highest knowledge and are called Karma Kanda. The Upanishads which contain the essence of the Vedas are known as Jnana Kanda. நீ எதை செய்ய விரும்புகிறாயோ அதுவே உனக்கு கர்மம். உனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதுவே உனக்கு ஞானம். உண்மை உனக்குள் புதைந்து கிடக்கிறது. அதை வெளியே கொண்டு வர வேதங்களும் உபனிஷத்துகளும் உதவியாக இருக்கலாம். செய்தி: Spirit to serve, marriage and motherhood have not diminished Arul Selvi's enthusiasm for table tennis. She will represent Tamil Nadu for the 25th time in the forthcoming Senior National Championship. அருள் செல்வியை பாராட்டுகிறோம். அவர் தமிழ்நாட்டு பெண் என்பதால் 2 முறை பாராட்டுகிறோம். செய்தி: Thousands killed in the Haiti quake. A vast international aid effort swung into action as the devastated President Rene Preval appealed for help for his impoverished Caribbean nation after the powerful 7.0 quake. நிலநடுக்கத்தில் இறந்தவர்களுக்கு அஞ்சலியும் பிழைத்தவர்களுக்கு வாழ்வும் அளிப்பது இருப்பவர்களின் கடமை. செய்தி: Tiwari quits in the wake of TV expose, under pressure from political parties and women's organizations to quit after a television channel showed him in a compromising position with women. Andhra Pradesh Governor Narayan Dutt Tiwari resigned citing health grounds. அன்று அமெரிக்காவில் பில் கிளின்டன், இன்று இந்தியாவில் ND திவாரி. இந்த பிரச்சனை யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். சர்ச்சையை வளர விடாமல் திவாரி ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்ததுதான் சரியான தீர்வு. செய்தி: Court orders status quo of deemed varsities, coming to the rescue of nearly 2 lakh students. The Supreme Court temporarily restrained the center from acting against 44 deemed universities. நிகர் நிலை பல்கலைக்கழகங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தவர்களை விட்டுவிட்டு அந்த அங்கீகாரத்தை நம்பி அக்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்த மாணவர்களை தண்டிப்பது திருடனை விட்டுவிட்டு திருட்டு கொடுத்தவனை தண்டிப்பதாகும். உச்சநீதிமன்றம் நீதி செய்ய வேண்டும். அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால், அதிகாரம் 8, அன்புடைமை. குறள்: அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார், மரத்திற்கும் அஃதே துணை. பொருள்: அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர். ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கிறது. வீரனின் மனதிலே அன்பு இல்லாவிட்டால் எதிரிக்கும் நண்பனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போர் புரிவான். நீதிபதிக்கு அன்பு இல்லாவிட்டால் இரக்கம் காட்ட வேண்டிய இடத்தில் தண்டனையை கொடுப்பார். அதிகாரம் இருப்பவனிடம் அன்பு இல்லாவிட்டால் கொடுங்கோலன் ஆகிவிடுவான். அடுத்த தலைப்பு: பிரபஞ்ச சக்தி மதம்.
பிரபஞ்ச சக்தி மதத்தின் வேத நூலான திருக்குறளை புரிந்து கொண்டு படிக்க வேண்டுமா? அவசியம் இல்லை. பிரபஞ்ச சக்தியாகிய என்னை நீ உணர வேண்டும் என்றால் உன் மனம் ஒருநிலைப்பட வேண்டும். நீ கெட்ட விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினைத்தால் கூட உன் மனம் ஒருநிலைப்படும். அப்படிப்பட்ட மன ஒருநிலைப்பாட்டால் நீ என்னை உணரவோ அடையவோ முடியாது. நல்ல கருத்துக்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதால் வரும் மன ஒருநிலைப்பாடே ஆற்றலே உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நல்ல கருத்துக்களின் பெட்டகம் திருக்குறள். அதை படி. திருக்குறளை புரிந்து கொள்ள முயற்சித்தால் உன் எண்ணங்கள் சிதறும். பெண், வீரம், ஆட்சி பற்றிய திருவள்ளுவரின் கருத்துகள் உன்னை குழப்பும். குழம்பாமல் இருக்க பொருளறியாமல் படி. அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. திருமதி அன்னி பெசன்ட் ஆரம்பித்த சுயாட்சி இயக்கத்தை ஹோம் ரூல் மூவ்மெண்ட் பின்பற்றி பிராமணர் அல்லாத ஓர் அரசியல் அமைப்பை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. பிராமணர் அல்லாதோர் காங்கிரஸை பிராமணர்களால் நடத்தப்படும் அமைப்பாக பார்த்தனர். ஆரிய நாகரிகத்தையும் சமஸ்கிருத இலக்கியத்தையும் உயர்வாக கருதிய தியோசபிக்கல் சொசைட்டி என்ற அமைப்பையும் தமிழர்களில் பெரும்பான்மையோர் ஏற்றுக்கொள்ளவில்லை. திருமதி பெசன்ட் மெட்ராஸ் ஹிந்து அசோசியேஷன் என்ற அமைப்பை உருவாக்கி சமஸ்கிருத இலக்கியத்தை காரணம் காட்டி மக்களை 4 ஜாதியாக பிரித்ததை நியாயப்படுத்தினார். பெரும்பான்மையான பிராமணர்கள் படித்தவர்களாக சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட உயர்ந்த நிலையில் இருந்ததால் பத்திரிகை உலகில் பிராமண ஆதிக்கம் நிலவியது. இதனால் தேசிய இயக்கத்திற்கும் பிராமணர்களே தலைமை தாங்கினர். அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள முன்னாள் பிரெஞ்சு நாட்டு காலனிகள் இப்போதும் CFA காமன் ஃபைனான்சியல் ஆப்பிரிக்கன் ஃப்ராங்க் என்ற நாணயத்தை பயன்படுத்துகின்றன. இந்த நாணயத்திற்கு பிரெஞ்சு நாட்டு கருவூலம் உத்தரவாதம் அளிக்கிறது. ஆப்பிரிக்காவில் உள்ள முன்னாள் பிரிட்டிஷ் காலனிகள் பிரிட்டனின் ஸ்டெர்லிங் நாணயத்தை பயன்படுத்துகின்றன. லைபீரியா, எத்தியோப்பியா மற்றும் டிஜிபோத்தி நாடுகள் அமெரிக்க டாலரை பயன்படுத்துகின்றன. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. A verb that refers to present time is said to be in the present tense. The word tense comes from the Latin word tempus, meaning time. Example, I write, I love. A verb that refers to past time is said to be in the past tense. I wrote, I loved. A verb that refers to future time is said to be in the future tense. I shall write, I shall love. Be a man of quotations. The wife of a careless man is almost a widow. When the cat is away, the mice will play. There is one basic cause of all effects. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். மார்ச் 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 மாதம். அப்ரேல் அப்ரேல் ஏப்ரல் மாதம். மை மை மே மாதம். ஜூன் 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 மாதம். ஜூலை 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 மாதம். வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். முझे एक कलम चाहिए. मुझे एक कलम चाहिए. எனக்கு ஒரு பேனா வேண்டும். जो लड़का अच्छा पढ़ता है वो उत्तीर्ण होता है. जो लड़का अच्छा पढ़ता है वो उत्तीर्ण होता है. எந்த பையன் நன்றாக படிக்கிறானோ அவன் தேர்ச்சி பெறுகிறான். அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி பாராளுமன்றத்தின் மக்களவை சபாநாயகரை அவையின் பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி பதவியிலிருந்து நீக்கலாம். இப்படிப்பட்ட தீர்மானத்தை அவையில் கொண்டு வருவதற்கு 14 நாட்களுக்கு முன் அவைக்கு இது பற்றி தெரிவிக்க வேண்டும். பாராளுமன்றத்தின் மக்களவை கலைக்கப்பட்டாலும் அடுத்த மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்டு கூடும் வரை சபாநாயகர் பதவியில் இருப்பார். சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும்போது அவருடைய கடமைகளை துணை சபாநாயகர் ஆற்ற வேண்டும். துணை சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும்போது அவருடைய கடமைகளை குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் மக்களவை உறுப்பினர் ஒருவர் செய்ய வேண்டும். அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணை காதலனாக்கி கொள்ள வேண்டும். ஆணை ஜெயிக்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் எதை ஜெயித்து என்ன பயன்? அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள். சென்னை மண்ணடியில்
நான் தங்கியிருந்த போது அன்டோ பெர்னாண்டஸ் எனக்கு கிடைத்த அருமையான நண்பன். அன்டோ பெர்னாண்டஸ் இலக்கியம், அரசியல், சொந்த வாழ்க்கை என்று எல்லா விஷயங்களிலும் என்னுடைய கருத்துக்களை ஈடுபாட்டுடன் கேட்டான். அவனுடைய கருத்துக்களை கூறினான். காதல், காமம் பற்றிய என் எண்ணங்கள், அனுபவங்களை ரசித்து கேட்டான். நீ என்ன பெரிய மன்மதனா? எல்லா பெண்களும் உன்னை காதலிப்பதற்கு உன்னிடம் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்று ஒரு முறை என்னை கோபமாக கிண்டல் செய்தான். நான் சிரித்தேன். என்னிடம் உள்ள சிறப்பு எல்லா பெண்களும் என்னை காதலிக்க வேண்டும் என்ற ஆசைதான். இதை அன்டோவிடம் என்னால் சொல்ல முடியவில்லை. ஒரு நாள் மதியம் நாங்கள் இருவரும் சாப்பாட்டுக்காக உணவு விடுதிக்கு போய் கொண்டிருந்தோம். எதிரே ஒரு சிகப்பான அழகான இளம் பெண் தன் சிநேகிதியோடு பேசி கொண்டு வந்தாள். அன்டோ சவால் விட்டான். ஏய் பாலா, எதிர்த்தால் போல் வருகிறதே ஃபிகர். அவள் என்னைத்தான் பார்ப்பாள். நீயே இப்போது பார். தோற்று விடுவேன் என்ற பயம் இருந்தாலும் சவாலை ஏற்றுக்கொண்டேன். எங்கள் பக்கத்தில் வந்ததும் அந்த பெண் என்னை பார்த்தாள். பிறகு முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டாள். அன்டோவின் முகம் சுருங்கிவிட்டது. பரவாயில்லை, உனக்கு மச்சம் இருக்கிறது என்று தோல்வியை ஒப்புக்கொண்டான். அன்று முழுவதும் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு வாரம் கழித்து இரவில் மசாலா பால் குடித்துவிட்டு நாங்கள் இருவரும் லாட்ஜுக்கு திரும்பி கொண்டிருந்தோம். எதிரே அந்த ஏரியா இரவு ராணி கிருஷ்ணவேணி வந்தாள். அவள் இளமையும் சதைப்பிடிப்பான உடல் தோற்றமும் என்னை மயக்கின. அன்டோ சொன்னது ஆச்சரியமாக இருந்தது. நேற்று கிருஷ்ணவேணி என் அறைக்கு வந்தாள். இரவு 7 மணி இருக்கும். யாரும் பார்க்கவில்லை. 20 ரூபாய் கொடுத்தேன். அன்டோ என்னிடம் பொய் சொல்ல மாட்டான். கிருஷ்ணவேணியை பற்றி கேட்கவே வேண்டாம். என்னால் முடிந்தது கண்ணால் பார்த்ததுதான். அவன் கதையே முடித்து விட்டானே. என் மனதுக்குள் அன்டோவை பாராட்டினேன். நான் தோற்றுப்போன மாதிரி சோர்ந்து விட்டேன். தலைப்பு A Poem by B.S.V. Youth. All we like to have that youth, young and old, the might and weak. All we like that youth with the teeth. Is it not our facade unsheathed? From north to south and west to east, from big to small and birds to beasts, all her hearts that never do breach. As such, can't thou keep this ever unfreezed? Youth, it is not a waste in thirst of lust that throws the heart to rust. Youth, it is to seek the path of life, to guide the ones caught in strife. So let this youth be spent for good alone will fetch eternal hood. Do ever a good and woo that good, but never should woo in negative hood. அடுத்த தலைப்பு சிறுகதை. திருடியது யார்? ராஜேஸ்வரி, குழந்தை கழுத்தில் இருந்த செயின் எங்கே? எதிர் வீட்டு கண்ணம்மாவின் பதற்றமான குரல் ராஜேஸ்வரியை பயப்பட வைத்தது. 10 நிமிஷத்துக்கு முன்னால் பார்த்தேனே, அதற்குள் எப்படி மாயமாய் போய்விட்டது? ராஜேஸ்வரியும் துடித்தாள். 2 வயது குழந்தையான சுந்தரிக்கு தன் கழுத்தில் இருந்த செயினை ஒருவர் கழற்றியது தெரியாது. அப்படியே தெரிந்தாலும் அதை சொல்ல தெரியவில்லை. அந்த காம்பவுண்டில் இருந்த 2 வீட்டிலும் எல்லோரிடமும் கேட்டாகிவிட்டது. வீட்டிற்கு வந்து போன 4 உறவினர்கள் மீதும் ராஜேஸ்வரிக்கு சந்தேகம் வரவில்லை. குழந்தை வாசலில் உட்கார்ந்திருந்த போது தெருவில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் அந்த திருட்டை செய்திருப்பார்களா? கண்ணம்மா கணவரோடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் செய்துவிட்டு வந்தாள். மறுநாள் ராஜேஸ்வரியின் கணவர் பாத்ரூமிலிருந்து வெளியே வந்தபோது அவர் கையில் அந்த 2 பவுன் தங்க செயின் இருந்தது. ராஜேஸ்வரிக்கு அதிசயமும் சந்தோஷமும் பொங்கி வந்தாலும் எங்கே கிடைத்தது என்று முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டு கேட்டாள். பாத்ரூம் ஜன்னலில் இருந்தது. அந்த உயரமான ஜன்னல் சின்ன பிள்ளைகளுக்கு எட்டாது. நம் வீட்டிலும் கண்ணம்மா வீட்டிலும் இருப்பவர்கள் நம் வீடுகளுக்கு வரும் உறவினர்கள் தான் அந்த பாத்ரூமை பயன்படுத்துகிறோம். இதற்கு மேல் நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை என்று கூறிவிட்டு போய்விட்டார். செயின் திரும்ப கிடைத்த கண்ணம்மா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஆனால் அவளால் சந்தோஷப்பட முடியவில்லை. செயினை திருடியது யார் என்று தெரிந்தால் வேதனையும் குழப்பமும் அதிகமாகும் என்பதை அவளும் மற்றவர்களும் உணர்ந்தனர். அதற்கு பிறகு அந்த திருட்டை பற்றி யாரும் பேசவே இல்லை. பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலின் சந்தித்த தோல்வி, விஜய்க்கு கிடைத்த வெற்றி பற்றி உங்கள் கருத்து என்ன? தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் நம்பக்கம் இருக்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஏதேதோ செய்தார்.
இந்த அளவு கடந்த நம்பிக்கை தவறு. நேற்று வரை சினிமா நடிகராக இருந்த விஜய் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தால் அவர் அற்புதங்களை நிகழ்த்துவார் என்று தமிழ்நாட்டு மக்கள் அளவுக்கு மீறி விஜயை நம்பி ஓட்டு போட்டார்கள். இந்த நம்பிக்கையும் தவறு. ஸ்டாலின் செய்த தவறுக்கு பலன் கிடைத்து விட்டது. மக்கள் செய்த தவறுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். கேள்வி 2. உங்களுக்கு நாட்டு வைத்தியத்தில் நம்பிக்கை உண்டா? தினமும் சாப்பாட்டில் கருஞ்சீரகம் சேர்த்துக் கொள்கிறேன். இரவில் வெந்தயத்தை தண்ணீரில் ஊற வைத்து காலையில் சாப்பிடுகிறேன். வாரத்திற்கு ஒரு முறை மஞ்சள், ஜாதிக்காய், கடுக்காய், இலவங்கப்பட்டை, கிராம்பு, திரிகடுகம், எலுமிச்சை தோல், மல்லி, வேப்பிலை ஆகியவற்றின் தூளை தண்ணீரில் கொதிக்க வைத்து குடிக்கிறேன். இப்படி செய்வதால் உடம்புக்கு நன்மை ஏற்படும் என்று நம்புகிறேன். கேள்வி 3. கொடியில் 2 மலர் உண்டு என்ற பாடலை பாடுவீர்களா? கொடியில் 2 மலருண்டு, மலரில் பனியின் துளி உண்டு, பனியில் கதிரவன் ஒளி உண்டு, எதிலும் புதுமை மனம் உண்டு. கொடியில் 2 மலருண்டு, மலரில் பனியின் துளி உண்டு, பனியில் கதிரவன் ஒளி உண்டு, எதிலும் புதுமை மனம் உண்டு. கோடை வரும், வெயில் வரும், கோடைக்கு பின்னே மழையும் வரும், கோபம் வரும், வேகம் வரும், கோபத்தின் பின்னே குணமும் வரும். மேகங்களே மேகங்களே வான்மீதியிலே உங்கள் தேரோட்டமா, வானம் என்னும் அன்னை தந்த பாசத்தினால் வந்த நீரோட்டமா. கொடியில் 2 மலருண்டு, மலரில் பனியின் துளி உண்டு, பனியில் கதிரவன் ஒளி உண்டு, எதிலும் புதுமை மனம் உண்டு. தண்ணீரிலே தாலாட்டவும், கல்யாண பெண்ணாக சீராட்டவும், அண்ணன் உண்டோ தந்தை உண்டோ, எங்கள் அண்ணி என்னும் அன்னை அங்கே உண்டோ. பறவைகளே பறவைகளே பாசத்தை என் வீட்டில் பாருங்களேன், அம்மா என்னும் தெய்வம் என்னை அரசாளும் கோலத்தை காணுங்களேன். கொடியில் 2 மலருண்டு, மலரில் பனியின் துளி உண்டு, பனியில் கதிரவன் ஒளி உண்டு, எதிலும் புதுமை மனம் உண்டு. மீண்டும் சந்திப்போம். வாசுகி. பாய் சார். நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.